வணக்கம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கான பதிவு. ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு ரொம்ப மனசு அவ்வளோ வேதனைப்பட்டாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்கன்னா, சார் என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னுடைய கணவருக்கு உடல்நிலை முடியல, என்னுடைய குழந்தைகளை கூட என்னால் பார்த்துக்க முடியல, பள்ளிக்கூடத்துக்கு கூட நான் அனுப்ப முடியல. அந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலில் நான் உதவின்னு கேட்டேன் சார். அதுக்கு கீழே அவங்க போட்டிருக்க கமெண்ட்ஸ் என்னால் படிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஆண்கள்கிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். நம்ம வீட்லேயும் பொண்ணு இருக்குது, நம்ம வீடுகள்லேயும் பெண்கள் இருக்காங்க, நம்ம வீட்லேயும் பிரச்சனைகள் வரும். ஸோ நாளைக்கு நம்மளும் அதே இடத்துல இருந்து உதவி கேட்குற இடத்துல இருக்கும்போது அடுத்தவங்க இதையே பண்ணுனா நம்ம ஏற்றுக்குவோமா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நான் உங்களை திட்டவோ காயப்படுத்தவோ எதுவுமே விரும்பலை. உதவின்னு கேட்டால் இருந்தால் பண்ணுங்க, இல்லை காட் பிளஸ் யூ ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கோங்க. உதடு சிம்பிள் அனுப்புறது, இதயத்தை அனுப்புறது, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்த செஞ்சு அவங்களுடைய மனசை காயப்படுத்துறதுக்காக எதுக்காக இவ்வளோ வேலை பார்க்கணும்? பாவமா இல்லையா? உதவின்னு ஏன் கேட்குறாங்க? யாராவது இருக்கப்பட்டவங்க ஒரு 50 100 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு அன்னைக்கு செலவுக்காவது ஆகும். அவங்க வேலை பார்க்கறதுல ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்சதை ஒருத்தருக்கு செய்யணும்னு நினைச்சா தாராளமாக செய்யணும், இல்லைன்னா விட்டுறணும். அவங்களை இழிவுபடுத்தக்கூடாது. நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை நான் செக் பண்ணிட்டேன். அவங்க சொன்ன வேடெல்லாம் அப்படி படிக்கும்போது நான் கண்ணில் தண்ணி வந்துடும். அவ்வளோ ஏழ்மையில், அவ்வளோ கஷ்டத்தில், புருஷன் இல்லாமல் விட்டுட்டு போன குடும்பம், இறந்து போன குடும்பம், அப்படியே ஒவ்வொருத்தராக அவங்க ஒவ்வொன்று கதையும் சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தால் போதும் என்னுடைய குடும்பத்தை என்னால் நல்லா பார்த்துக்க முடியும், ரொம்ப தாம்தும்லாம் கிடையாது. அவங்க எதிர்பார்க்கறது ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா இருந்தால் கூட அவங்க குடும்பத்தை நடத்த முடியும். அவ்வளோ கம்மியான அமௌண்ட் வச்சு குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு உதவி செய்ய இங்கே யாருமே வரதில்லை. உதவி செய்ய கேட்கவே பயப்படுறாங்க. ஜிபே நம்பர் அனுப்புங்க, நாங்கள் பணத்தை அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு வேற மாதிரியான விஷயங்கள் பேசுறது, தவறான வார்த்தைகள் பெறுறது. தயவு செய்து பணம் இருக்கவங்க உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருடைய பேஜையும் எடுத்து படிங்க. யாருக்காவது ஒரு தட்டை இருந்தாலும் சரி, உங்ககிட்ட 100 ரூபா எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் எடுத்து படிங்க. அதில் யார்கிட்டையுமே வசதியெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஏழ்மை தான். எனக்கெல்லாம் செய்ய வேணாம், நீங்கள் நான் உழைக்கிறேன், என்னால் முடிஞ்ச பணத்தை என்னால் சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன். என்னுடைய சப்ஸ்கிரைபரில் நிறையா பேர் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. என் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்மளுக்குள்ளே இருக்க சேனல்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அடுத்த நம்மளுக்கு எந்த உதவியும் பண்ண போகிறதில்ல, நம்மளுக்கு நம்மளே ஒரு உதவி மாதிரி. இங்கே கமெண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்ஸில் இருக்க எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று கூட விடாதீங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல அது வேற, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா எங்கெங்கேயோ யார் யாருக்கோ நம்ம உதவின்னு செஞ்சு இன்னைக்கு நீங்களே கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. யாராவது ஒருத்தர் நான் கொடுத்த பணத்தில் தான் நீங்கள் இப்படி வாழ்றீங்கன்னு சொல்லி காமிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேட்க தயங்குறாங்க நிறைய பேர். அவங்களுடைய மெசேஜை பார்த்து நீங்களே உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அவங்கக்கிட்ட மெயிலில் சாட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நம்பர் வாங்கி ஜிபேலையோ ஃபோன்பேலையோ பணத்தை போட்டு ஏதோ முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யுங்க. எந்த ஒரு தவறான எண்ணத்துலையும் யாரும் அணுக வேண்டாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பணம் வெறும் பேப்பர் தான், சில்லறை தான். ஆனாலும் அதுக்கும் உயிர் இருக்குது. ஒரு உயிரை எடுக்கவும் செய்யும், ஒரு உயிரை கொடுக்கவும் செய்யும். நீங்கள் ஏற்கனவே செஞ்ச உதவி உங்கள் நிறையா பேருக்கு தெரியும், அள்ளி கொடுத்தீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அள்ளிலாம் கொடுக்க வேணாம். யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறையா இருந்ததுன்னா இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா வேணாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா இருந்ததுன்னா அந்த மெசேஜில் பாருங்கள். யாராவது ஒருத்தருக்கு தேவையானவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உதவியை செய்யுங்க. நம்மளால் அதுதானே செய்ய முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். அது என்னுடைய பேச்சே கிடையாது, அது முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்ட ஆளோட ரொம்ப நெருங்கின உறவோட ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 6 கேள்விக்கு மேலே இருக்குது. அந்த கேள்வி எல்லாத்தையுமே நான் என்னுடைய சார்பில், உங்கள் சார்பில் திரும்பவும் நான் பப்ளிக்கில் தான் கேட்க போகிறேன். அந்த கேள்வி சரியா இல்லை தவறா, அவங்களுக்கு ஆதரவான ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 2 பேருமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. நான் கேட்குற கேள்வி சரியா, என்னை கேட்க சொன்னார் பார்த்தீங்களா,
அவருடைய கேள்வியும் சரியா எனக்கு தெரியணும். ஏன்னா இந்த விட்டு நம்ம அடுத்த ஒரு நிறைய பேர் சொல்றீங்க சார் இந்த சேனலை எடுத்து பேசுங்க சார், அந்த சேனலை எடுத்து பேசுங்க சார்னு. நம்ம தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் தட்டி கேட்கணும், வேற வழியே இல்லை, கேட்கணும். கேட்கறதுக்கான சேனல் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னை பார்த்து யாராவது ஒருத்தர் தவறு கேட்கணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயம் முடியணும். இதில் இருக்க ஒரே ஒரு கேள்வி இருக்குது, 6 கேள்வி இருக்குது ஒரே கேள்வியில். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கேட்டு சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு அவங்க சொன்னாலும் சரி, இல்லை என்கிட்ட சொன்னாலும் சரி, நான் உங்ககிட்ட சொன்னாலும் சரி, இந்த விளக்கம் மட்டும் தெரியணும், கண்டிப்பாக தெரியணும். கேள்விக்குறியோட இது உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் விடவும் முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே உரிமை உண்டு. உரிமைக்கான பதிலை கேட்டு பெறுவோம். மிக்க நன்றி.